சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக இருக்கு. ஸோ காய்ஸ், காலையிலே வந்து பயங்கரமான லேட் ஆகிடுச்சு. எதனாலனா நல்லா தூங்கிட்டேன். தூங்கினதுனால பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு. காலையில் 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சேன். வச்சதுமே எந்திரிக்கலான்னு பார்த்தா எங்கே எந்திரிக்க முடியல. நைட்டு தூங்கினது ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் இல்லைன்னு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் சத்தியமாக எந்திரிக்க முடியல. அலாரம் அடிச்சுட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் வந்து நடந்து போயிட்டே இருந்துச்சு நான் படுத்துட்டு இருக்கும்போது. ஆனால் எந்திரிச்சிடலான்னு பார்த்தா எந்திரிக்க முடியல. அப்புறமா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், என்னடா போலையான்னு. அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. எழுந்ததுமே காலையில் எழுந்ததுமே சரி லேட் ஆகிடுச்சே போய் ஆகணுமேன்றதுக்கோசரம் எழுந்ததுமே கிளம்பிட்டுங்க. இதே பனி ஃபீலோடு அங்கே போயிடலான்னு பார்த்தேன். போய்டுவோம்னா என்னன்னு தெரியலையே. இங்கேயே பயங்கரமாக எனக்கு குளிருதே. காலையில் இந்த பனி டைமில் எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. பெட்ரோலு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தான் நான் பெட்ரோல் போட முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் வண்டி அங்கே வரைக்கும் போய்டும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு. காலையில் சீக்கிரமாக போய் இந்த டைமுக்கெல்லாம் அங்கே இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். பாருங்களா, இந்த நாய் பண்ணுற அளப்பறம் இல்லை. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம மலவூர் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கோம். இங்கேருந்து எனக்கு பக்கம்தான், ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வருது எனக்கு அங்கேருந்து இங்கே. சரி, அது கொஞ்சம் மலையாக ஹீல்ஸாக தான் இருக்கும். சரி, அந்த ஹீல்ஸ் மேலே விடிய காலையிலே போயிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் தூங்கி எழுந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டானதுனால ஆனால் எந்திரிச்சிட்டேன். மறுபடியும் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி தான் எழுப்பிட்டே இருந்தான் காலையில். எந்திரிச்சதுமே இப்போ நான் கிளம்பிட்டே இருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 7:10 ஆகுது. இப்போது 7:10 ஆகுறதுனால முடிஞ்சாலும் நான் போயிடுவேன். எப்படியும் வெயில் வர்றதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். எப்படியும் பனியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்குள்ளே நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் காய்ஸ், நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் வரைக்கும் எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. 2-3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆல்வேஸ் மை சப்போர்ட்டுன்னு ஒவ்வொரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் நண்பான்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. வெரி வெரி தேங்க்யூ. ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து அதிகமாக கொஞ்சம் பேச முடியல.
மாதிரி சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி சப்போர்ட் இருக்க அடுத்துட்டு வீடியோ வர்றதுக்கு அப்லோடு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் அடுத்து ரைட் பண்ணிகிட்டே இருப்பேன். காலையிலே எதுவுமே பேசவே முடியலைங்க. ஆனால் நிறைய யோசிச்சுருந்தேன் பேசணுன்ட்டு. ஆனால் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் குளிர் வேறு ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருக்கு. நார்மலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நான் இன்னும் ஒரு ½ நான் அங்கே போயிடுவேன். நம்ம அந்த ஹீல்ஸ் வரையும் போய் டச் ஆகிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னப்பா தோப்பானியா? இங்கேருந்து நான் ஆல்ரெடி இந்த வழியாக வந்திருக்கேன். வத்தல்மலை போகும்போது இந்த வழியாக தான் நான் வீடியோ கட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இப்போ நான் ரெக்கார்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இங்கேருந்து நமக்கு மலையூர் ரொம்ப பக்கம்தான், ரொம்ப லாங் இல்லை. பக்கன்றதுனால தான் நான் வீடியோ ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே ஆதனூரா? இல்லை இங்கே விட்டுட்டுமா இல்லை ஆதனூரா? இல்லை இங்கே விட்டுட்டுமா இல்லை ஆதனூரான்னு கேட்டேன். ஓகேடா. பெட்ரோல் காலின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இதுக்கு மேலே ஸ்ட்ரீட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கைஸ், ஆல்ரெடி நம்ம போன ரோடு தான். நம்ம வத்தல்மலைக்கு அங்கே பெரிய ரோட்லேருந்து நம்ம அப்படி போனோம் இல்லையா, அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஸோ கைஸ், கரெக்டாக நம்ம இந்த ரோட்டுக்கு ஜாயின் ஆகிடுச்சு. நான் இந்த ரோடு ஜாயின் ஆகிறது நான் சொன்னேன். இங்கேருந்து எனக்கு முன்னாடி ஒரு ரூட்லேயே நான் கட் ஆகிடுவேன். இங்கேருந்து ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளி தான். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக பாப்பிரெட்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வரைக்கும் நான் போயிட்டப்புறம் அங்கேருந்து தான் ஒரு வில்லேஜ் ஏரியா வழியாக நான் போய் ஆகணும். காலையிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு. இவ்வளோ லேட்டாக நான் போகும் மட்டும் எதிர்பார்க்கல. ஆனால் இது வரைக்கும் பரவாயில்ல. கொஞ்சம் பெட்ரோல்லே நான் இவ்வளோ தூரம்
இருந்தாலையும் நான் வந்து வீடியோ வந்து ஓரளவுக்கு எடுத்து நான் எல்லாமே பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து எனக்கு இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்த ஆதரவில் அதுதான் நம்ம அடுத்த ரைடுக்கு நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கு. ஸோ கைஸ், இதேமாரி நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு அடுத்து கரெக்டான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு அவசரமாக எழுந்துட்டு வந்தேங்க. அதனால் என்ன பேசுகிறது என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. விடிய காலையில் எழுந்து போகலான்னு தான் இருந்தேன். இப்போ வரைக்கும் லேட் ஆகிடுச்சு தான், ரொம்ப லேட்டுங்க. லேட்டுனா லேட்டு, அப்படியே ஒரு லேட்டு. அது ஒரு பக்கம் போய் பெட்ரோல் போட்டோங்க. ஒரு 200 ரூபாய்க்கு போகணும். 200. கேமரா தனியாக வாங்குங்களா? ஆமாம். எவ்வளோ வருது அது? அப்படி இப்படின்னு ஒரு 40,000 ரூபா செலவாயிருச்சுப்பா. ஸோ கைஸ், நான் நேராக வந்து பெட்ரோல் போட்டாச்சு. இங்கிறது நான் பக்கம்தான். முடிஞ்சளவு நான் எவ்வளோ சீக்கிரம் போகணும்னா அதுதான். அவ்வளோதான். இந்த ரோடோட நம்ம கட் ஆக வேண்டியதுதான். அங்கேருந்து இங்கே வர்ற வரைக்கும் உங்கள் தொல்லை மட்டும் தாங்க முடியலைங்க. எப்படியாவது ஒன்று ரோட்லேயே வந்துடுறான். ரோட்டில் யாராவது போகிறவனுக்கு கீழே உழ வைக்கலைன்னா அவனுக்கு சந்தோஷமாகவே இருக்காது. ரோட்டில் யாரையாவது உழ வச்சா தான் அவனுக்கு சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்குது.
நைட்டு சீக்கிரமாக தான் தூங்கி காலையிலே டக்குன்னு எந்திரிக்கலான்னு நானும் பார்த்தேன். என்னன்னா திடீர்னு நைட்டு வந்து தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு. நைட்டில் ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு நாள் சீக்கிரமாகவே தூக்கம் வர்றது இல்லைங்க. ரொம்ப லேட்டாக தான் தூக்கமே வருது. ஆனால் காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்கும் வீடியோ எடுத்தே ஆகணும், வீடியோ போட்டே ஆகணுன்ற பட்சத்தில் தான் நான் போயிட்டே இருக்கேன். இந்த வீடியோவை வந்து கரெக்டாக நான் முடிச்சாகணும். இங்கேருந்து எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும். அப்படின்னா 10க்கு மேலேயே வரும். இருந்தாலும் பக்கமாக போயிடும். ஆனால் அதிகமாக இந்த ஒரு ஏரியாவுக்குள்ள நம்ம போனாலே ஸ்பீட் பிரேக்கர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக நான் பப்பர்பட்டி போகிற வழியில் மாமரத்துக்குள்ளம் காலேஜுக்கிட்ட இருக்கேன் நான் கரெக்டாக. நம்ம ஏரியாவில் இது சொன்னால், இந்த பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக பார்க்குற உங்களுக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் நம்ம ஏரியா சைடுன்றதுனால இதெல்லாம் நான் சொல்கிறேன். எல்லாமே பட்டியில் தாங்க ஆரம்பிக்கும். இந்த ஊர் சைடில் ஃபுல்லாகவே ஆலமரத்துப்பட்டி அந்த மாதிரின்னு ஒரு ஊராக பட்டியில் தான், லாஸ்ட்டில் பட்டியில் தாங்க முடியும். எதுக்காக இப்படி பேர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. இது வரைக்கும் போன ரைடில் மடவூர் வந்து நான் ஒரு டைம் போயிருக்கேன். ஏன்னா ஒரு டைம் நான் லேபில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அண்ணா கூடலாம் போயிருக்கேன். அதான் அந்த ஹில்ஸு நான் போகும்போது அந்த அண்ணா கூடலாம் சேர்ந்துட்டு அப்போ அவர் எனக்கு மேனேஜர் லேபில் எனக்கு அவர் கூட தான் நான் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் மடவூர் போகிறது. அது ஒரு ஈவினிங் டைமில் அந்த மாதிரி டைமில் தான் போனது. அவர் கூட போயிட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து நான் மறுபடியும் போகிறேன். ஆனால் எப்படி இருக்குன்னு நானும் சொல்லி தான் பார்க்கணும். என்ட்ரிஸே ஜாஸ்தியாக இருக்குங்க. எப்போ வந்து குறுக்க வருவானே தெரியாது. ஓரளவுக்கு நம்ம அலாட்டாகவே போய்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக கைஸ் இப்போ வந்து நான் வந்து எங்கே இருக்கேன்னா பாப்பார்பட்டி பக்கம் வந்தாச்சுங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருங்க. 1 கிலோமீட்டருக்கு அந்தாட்ட வந்து நம்ம பாப்பார்பட்டி பஸ் ஸ்டாண்ட் தாண்டினதுமே அந்தாட்ட வந்து மலையூர் போகிறதுக்கான ஒரு வழி இருக்கும். அந்த ரோடு வழியாக நம்ம அப்படியே மேலே போயிட்டே இருக்க வேண்டியது.
காலையிலே ஏதோ சீக்கிரமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியோ பட் லேட்டாக இருந்துச்சாலும் கரெக்டான டைமுக்கு வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் மேலே வரைக்கும். நம்ம வந்து இப்போ பாப்பாரப்பட்டி என்ட்ரி ஆகியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மேலே போகிறது தான் வேலை இருக்குது பாக்கி. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வரும். அங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கிறோம். நம்ம பொறுமையாகவே போய்க்கலாம். ஆனால் ரோட்டில் யாரும் இல்லாத போது நம்ம ஸ்பீடாக போய்க்கலாம். ஆனால் நம்ம ரோட்டில் யாராவது இருந்தால் நம்ம வந்து ஸ்பீடாக போகக்கூடாது. இது நம்மளோட சேஃப்டியும் இல்லாமல் முன்னாடி வர்றவங்களோட சேஃப்டியும் கூட. தாத்தா பார்த்துவா தாத்தா, திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றார் அவர். ஐயோ தாத்தா எங்கே தாத்தா பார்த்துட்டு வர நீடு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடுவோம் போல இருக்கு. காலையிலே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சூப்பர். நம்ம பாப்பாரப்பட்டி எதுக்கு ஃபேமஸோ இது வேணால் ஃபேமஸுங்க. கரெக்டாக ஒரு மெயின் ரோடு வழியாகவே தான் அங்கே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓரளவு பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல ரோடு. ஆனால் இந்த வழியாக வந்து ஏன் இவ்வளோ கூட்டமாக போகுதுன்றதோட இந்த வழியாக பெங்களூர் போகலாம். பெங்களூருக்கு போகிற வழின்றதுனால தான் இந்த வழியில் அதிகமாக ரஷ்ஷாக இருக்கிறது. ஆனால் ரஷ்ஷாக இருக்கிறன்றதோட இங்கே கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கிற ரோடு. ஆனால் 2 வெஹிக்கிள் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். காலையில் இது ஏதோ சந்தைன்னு நினைக்கிறேங்க. காலையிலே கூட்டமாக இருக்குது. ஸோ கைஸ், மலையூர் ரோடு வந்தாச்சு. நம்ம இந்த வழியாக வளைஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியது. முன்னாடி போயிட்டு ரோடு கட்டிங் பார்க்க வேண்டியதான். ஓட்டுறது நான் அன்னைக்கு மறந்து போயிடுறேன். ஆமாம், இது மலையூர் ரோடா இது சந்தை ரோடான்னு தெரியலையே. ப்ரோ இது மலவூர் போகிற வழி தானே? மலவூர் போகிற வழி தானே? மலவூர் போகிற வழி தானே இது? அதான் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு. இன்னும் ஃபுல்லாக சந்தையாக இருக்குங்க. எனக்கே டவுட்டாக இருக்குது இந்த ரோடு தானே. ஐயோ, வேறு வழி தெரிஞ்சிருந்தா கூட போயிருக்கலாம் போல. வழியை விடுண்ணா. ஐயோ, நான் தப்பான வழியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் தப்பான வழியில் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஐயோ எங்கேயா போ அண்ணா இது மலவூர் போகுமா? மலவூர் போகிற வழியா இது? மலவூர் போகிற வழியா இது? இப்படி தான் போகணுமா? ஐயோ வழியே விடுங்க